பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆண்டவன் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்ப செய்கிறேன். திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபை மற்றும் தமிழகத்தில் முன்னணி அரபு கல்லூரியாக திகழும் ஜாமியா அன்வாருல் அரபு கல்லூரி சேர்ந்து ஒரு சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்து அதில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான இந்த நல்ல ஆட்சி சார்பில் இந்த எளியவனுக்கு அரசால் தலைசால் தமிழர் என விருது வழங்கி பாராட்டியதை வரவேற்று போட்டி கௌரவிக்கிற வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஜமாத் உலமா சபை கல்லூரி அரபு கல்லூரி மற்றும் முன்னின்று தலைமையாக நடத்திக் கொண்டிருக்கிற நமது பெருமைக்குரிய மௌலானா முகமது கசரத் அவர்கள் அவர்களோடு இணைந்து கிராத்தூதிய மௌலானா முகமது மீரான் சாஹிப் அவர்கள் ஜாமியா அன்வாருல் அரபு கல்லூரி மாணவர்கள் கீதம் சேர்த்து பெருமைப்படுத்திய மாணவ தங்கங்கள் வரவேற்பை ஆற்றிய மௌலானா ஹாபிஸ் இன்னாமுல் ஹசன் காசிமி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற மௌலானா முஃப்தி உமர் ஃபாரூக் கசரத் அவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் நன்றியுடைய கூறியிருக்கிற அல்லமீன் யூசுப் கசரத் அவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் இங்கு பயின்று கொண்டிருக்கிற வருங்கால சமுதாய வழிகாட்டிகளாக உள்ள சங்கைக்குரிய மாணவ செல்வங்கள் அதோடு இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மஹல்லாவுடைய ஜமாத்துடைய மரியாதைக்குரிய தலைவர் மன்னான் ஆஜியார் அவர்கள், ஜமால் கல்லூரி முன்னாள் முதல்வர் டாக்டர் ஷேக் முகமது அவர்கள், முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் கமாலுதீன் அவர்கள், இந்திய முஸ்லிம் லீகினுடைய மாவட்ட தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள், மாவட்ட செயலாளர் ஹுமாயூன் சாஹிப் அவர்கள், மாவட்ட யூத் லீக் செயலாளர் மொய்தீன் அப்துல் காதர் அவர்கள், மாநில துணை செயலாளர் ஃபாரூக் ஆஜியார் அவர்கள், தொண்டரணி மாவட்ட தலைவர் காஜா அவர்கள், மேட்டுப்பாளையம் பெரியவர் முஸ்தபா சாஹிப் அவர்கள், தொண்டரணி மாவட்ட செயலாளர் கலீல் சாஹிப் அவர்கள், ஐடி
ஆமா ஆஜி சம்சுதீன் ஆஜியார் அவர்கள், யூனிஸ் அவர்கள், கே ஃபைசர் ரஹ்மான் அவர்கள், மாநில யூத் லீக் செயலாளர் லைன் பஷீர் அவர்கள் மற்றும் ஜமாத்தை சேர்ந்த பெரியவர்கள், ஜமாத் உலமா சபையை சார்ந்த உலமா பெருமக்கள் என்று இங்கே சிறப்பாக வரையிலிருந்து விழாவிலே பங்கேற்ற அத்தனை பேருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மௌலானா ரூஹுல் ஹஸ்ரத் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி இந்த விழா ஏற்பாடு செய்ததை குறித்து அவர்கள் நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த கல்லூரி தொடங்கிய காலத்திலிருந்து காஜா நகரில் தொடர்புடைய என்கிற முறையில் இந்த காஜா நகர் முஸ்லிம் ஜமாத்தை நாம் எல்லாம் கட்டி உருவாக்கிறோம் என்ற அடிப்படையிலும் இதே பகுதியில் உள்ள ஜமாத் கல்லூரியில் பல ஆண்டு காலம் பணியாற்றியவன் என்கிற முறையிலும் இதே பகுதியில் நானும் எனது குடும்பமும் தொடர்ந்து வசித்து வருகிறோம் என்ற அடிப்படையிலும் என்னை இந்த பாராட்டுக்கான ஏற்பாடு செய்திருப்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இங்கே வாழக்கூடிய என்னை இங்கே உள்ள அனைத்து பெருமக்களும் ஒன்று சேர்ந்து அவர் பாராட்டுவது வாழ்த்துவது என்பது தன் குஞ்சு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று நினைப்பது போலும். காஜானில் உள்ள இந்த புரிதலை பெற்றதை குறித்து காஜானில் உள்ள சமுதாய மக்களும் உலமா மக்களும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று கருதித்தான் என்னை பாராட்டினார்கள் என்பதை தவிர வேறு பெருசாக நினைத்து என்று நான் நினைக்கவில்லை. இது ரூஹுல் ஹஸ்ரத் அவர்களுடைய தந்தையை பற்றி சொன்னார். அப்துல் சலாம் ஹஸ்ரத் அவர்கள் அந்த காலத்தில் தந்தைக்கு இஸ்திமாக்களை நடத்திய காலத்தில் மேலும் மசூதியில் இருந்து ஆற்றிய பணிகள் அவர்களோட சின்ன பிள்ளையில் இருந்து நான் தொடர்ந்து சிறுவனாக காலத்திலேயே அவரோடு தொடர்ந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். இட்ட வேலையை செய்வதில் பெருமை கொண்டவன் நான். அந்த பெரிய மனிதனுக்கு அந்த ஆலி பெருமகனாருக்கு சேவை செய்வதை பெருசாக கருதியவன் நான். கல்லூரியில் படித்து கல்லூரியை விட்டு கல்லூரியை விட்டு எகிப்தில் உள்ள அங்க என்னது அல்-அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் போய் சேர்ந்து படிக்க வேண்டும் என்றுதான் முயற்சி பண்ணி ஹஸ்ரத் இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். உடனே அவர்கள் ஜமாத் கல்லூரி பிரின்ஸ்பாலத்தில் என்னை அழைத்து விட்டு போய் இந்த பையனை நீங்கள் விடாமல் அந்த கல்லூரி சேர்த்து கொள்ளுங்கள், விடாதீர்கள் வெளியே போயிடுவார் என்று சொல்லி கையை பிடித்து காலேஜில் சேர்த்த தாப்பா. அன்றிலிருந்து நான் கல்லூரியிலே சேர்ந்தேன். அவர் சொன்ன அடிப்படையில் தான் கல்லூரியில் நான் சேர்ந்தேன். வெளியே புறப்பட முடியும், தொடர்ந்து அதில் இருக்க முடியாது வந்தது. அப்படி ஹஸ்ரத் அவர்களுடைய ஒவ்வொரு காலத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அறிஞராக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய மகனாரம் என்று அமைந்தது நான் பெற்ற பெயர் என்று நான் நினைக்கக்கூடியவனாக இருக்கிறேன்.
முஸ்லிம் சமுதாயம் வழங்கும்போது மாணவ திட்டங்கள் நிறைய கவிதைகள் கீதங்கள் எல்லாம் இசைத்தார்கள் எல்லாம். இப்போ உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கான எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிற காலம் இது. இந்த காலத்துல இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றியும் முஸ்லிம் வரலாறுகளை பற்றியும் நாமும் சரியாக புரிந்து கொண்டு உலக மக்களுக்கும் சரியாக தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு நிறைய இருக்கிறது. அதுதான் நாம் நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாகும். இன்று இங்கே முஸ்லிம் லீகிலே உள்ளவர்கள், அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள், எஸ்டிபி கட்சியை சேர்ந்த அருமை நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் முஸ்லிம் லீக் என்ற ஒரு அமைப்பில் இன்டர்நெட் அல்ல, சின்ன பிள்ளையிலிருந்து அதில் நான் ஈடுபட்டு விட்டுவிடும். சிறுவழியிலிருந்து அதில் ஈடுபட்ட காலத்தினால்தான் அதை விடுபட முடியும். அந்த காலத்துல உலமாக்களோடு அமானிய ஹஜ்ரத்தில் ஆட்பட்ட ஹஜ்ரத் ஜியாவுதீன் அஹ்மத் ஹஜ்ரத் அமானிய ஹஜ்ரத் அவர்கள் தான் காயிதே மில்லத் அவர்களுக்கு காயிதே மில்லத் என்ற பட்டத்தை வழங்கினார். காயிதே மில்லத் பட்டம் முஸ்லிம் வரலாற்றிலே லியாக்கத் அலி கான் அவர்களுக்கு தான் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு வந்தது. லியாக்கத் அலி கான் சொல்லப்பட்ட அந்த பட்டம் இந்தியா பிரிவினைக்கு பிறகு கராச்சி நடந்த கூட்டத்தில் இந்திய முஸ்லிம்களை ஒன்றிணைக்க பொறுப்பு காயிதே மில்லத்தினிடத்தில் ஒப்படைத்த போது இந்த முகமது இஸ்மாயில் அவர்களை காயிதே மில்லத் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னது அமானி ஹஜ்ரத் அவர்கள் தான். அவர்தான் பெயர் வைத்தார். பெயர் வைத்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன அந்த ஜின்னாத்தில் உள்ள முஸ்லிம் வாலிபர் முன்னேற்ற சங்கம், அதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம் கூடி பல விதமான முஸ்லிம்களை பற்றி பேசி அதில் கிராத்து ஓதக்கூடிய அந்த காலத்தில் எழுத்தரசு ஏழுமணி அவர்கள் வரலாற்றை எடுத்துக்காட்டிய மாதிரி ஒரு சின்ன சிட்டு வந்து கிராத்து ஓதும் என்று இவரை பற்றி ஒரு சின்ன சிட்டு வந்து கிராத்து ஓதும் என்று இவரை பற்றி குறிப்பிட்டு பெருமையாக சொல்லுவார். அப்துல் ஹசரத் அவர்களுடைய மகன் வந்து கிராத்து நமக்கு ஓதி கொடுப்பார். அந்த மாதிரி சின்ன பிள்ளையிலிருந்து அந்த தொடர்பு முஸ்லிம் லீகோடைய தொடர்பு இருந்ததுனால அது காயிதே மில்லத்து காலத்தில் இந்த காயிதே மில்லத்துங்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொன்ன உலமாக்கள் என்ன எங்களுக்கு சொன்னாங்கன்னா, அரபு நாட்டில் உள்ள ஒட்டகத்தில் மேலே ஏறி கொண்டு ஒட்டகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பெயரும், ஒட்டகத்தை மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு மூக்கணாங்கயிறை இழுத்து கொண்டு ஒட்டகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவருக்கு ஒரு பெயர், அப்படி மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு வழிநடத்தக்கூடியவருக்கு பேர் தான் காயிது என்று சொல்லியிருக்கிறோம். மேலே உட்கார்ந்தவருக்கு சாயிது என்றும், கீழே இழுத்து கொண்டு போனால் அவருக்கு காயிது என்றும் வரலாற்றிலே சொன்னதாக அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆக கண்ணு முரடு தாய் இல்லாமல் பார்த்து ஒட்டகத்தையும் ஒட்டகத்திலே மேலே உள்ளவர்களையும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு காயிதே மில்லத் என்ற பட்டத்தை கொடுத்த காரணம் என்று அந்த காலத்தில் விளக்க சொல்வார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு பிறகு வந்த அப்துல் சமத் சாஹிப் அவர்களுக்கு பல்லவட்டியிலே சிராஜ் மில்லத் என்ற பட்டத்தை கொடுத்தார். அது கொடுத்த ஆர்கே பாக்கிவி ஹஜ்ரத் அவர்கள் தான், உலமாக்கள் தான். அந்த ஆர்கே பாக்கிவி ஹஜ்ரத் அவர்கள் தான் சிராஜ் மில்லத் மரணத்துக்கு பிறகு அங்கே கூட நடந்த போது சிராஜுல் முனீரா என்று குரான்ல சிராஜுல் முனீரா, சிராஜுங்கிற வார்த்தை வருது, அதுக்கப்புறம் முனீராங்கிற வார்த்தை வருது. அதனால சிராஜுக்கு பிறகு முனீர் தானே வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சிராஜ் மில்லத் பட்டத்தை கொடுத்த ஆர்கே பாக்கிவி ஹஜ்ரத் அவங்க தான்
பள்ளப்பட்டில் அதே பள்ளப்பட்டில் கூட்டத்தை போட்டு இவருக்கு பிறகு இவரிலிருந்து இவர் முன்னேறி இல்லத்து என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார். இது ஏன் இங்கே சொல்கின்றால் உலமாக்கள் காட்டுகிற வழியில் தான் முஸ்லிம் லீக் ஆரம்பத்தில் இருந்து பின்பற்றி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஜமாத்துல் உலமா தமிழ்நாட்டில் ஜமியத்துல் உலமா ஹிந்து என்கிற அமைப்பு இந்தியா முழுவதும் இருந்தது. அபுல் கலாம் ஆசாத்துடைய தலைமையில இருந்தது. காங்கிரசுக்கு முழுமையாக அது இருந்த காரணத்தினால ஜமியத்துல் உலமாவில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள உலமாக்கள் எல்லாம் கொஞ்சம் வேறுபட்டு முஸ்லிம் லீகை ஆதரிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஜமாத்துல் உலமா சபை என்கிற இந்த அமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய காகிதம் இழந்தவர்கள் 1958 ஜனவரி 11-12 தேதியில் நடந்த மாநாட்டில் அறிவித்தார். அதுக்கு பிறகுதான் ஜமாத்துல் உலமா சபை வந்தது. அதில் தான் இன்று வரை தொடர்ந்து அற்புதமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, முஸ்லீம் லீக்ங்கிறது ஒரு இந்திய அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம். அவ்வளவுதான். இந்தியாவில் உள்ள 25 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 25 கோடி முஸ்லீம்களும் இந்திய பிரஜைகளாக இருக்கும்போது நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, முஸ்லீம்கள் ஒரு கையில குரானை தான் தூக்கி இருக்கணும், இன்னொரு கையில என்ன தூக்கணும் அப்படின்னா இந்திய சாசனத்தை தூக்கி இருக்கணும். இந்த ரெண்டையும் வச்சு கொண்டுதான் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் வாழ முடியும். காரணம் என்னன்னா, இந்திய சாசனத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு கொள்கைகள், அது செக்யூலரிசம், மத நல்லிணக்கம், இது அத்தனையும் குரானில் சொல்லப்பட்டதுதான். அதனால குரானில் சொல்லப்பட்ட கொள்கைகளை சட்ட ரீதியாக இந்த இந்திய சாசனமும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களாகிய நாம் ஒரு கையில் குரானை ஏந்தி கொள்ள வேண்டும், மறுகையில இந்திய சாசனத்தை ஏந்தி கொண்டு நடந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்திய முஸ்லிம்களாகிய நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு தலைவர் சொல்லிக் கொடுத்த பாடம், இது உலமாக்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த பாடத்தின் பாதையில் தான் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் என்பது பொதுவாக நினைப்போம், முஸ்லிம் சமுதாயம்னா என்ன அப்படின்னு நினைக்கும் போது, உண்மையில் முஸ்லிம் சமுதாயம் சொன்னா ஒரு பள்ளிவாசலை மையமாக வைத்து அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மஹல்லா ஜமாத்து இருக்கு, அதுதான் முஸ்லிம் சமுதாயம். உலகம் முழுவதும் இந்த மஹல்லா ஜமாத்து அமைப்புகள் தான் முஸ்லிம் சமுதாயம். அந்த முஸ்லிம் சமுதாயம் ஒரு மஹல்லா ஜமாத்து பள்ளிவாசலை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மஹல்லா ஜமாத்துக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே வழிகாட்டக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் உலமாக்கள் தான். உலமாக்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் மஹல்லா ஜமாத் என்பது இயங்க முடியாது. அதனால்தான் மஹல்லா ஜமாத்து ஒற்றுமையோடு இருப்பதோடு உலமாக்களுடைய பேச்சு மார்க்க ரீதியிலே கேட்டு முஸ்லிம்கள் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் மஹல்லா ஜமாத்து கட்டுப்பாட்டையும் கட்டுக்கோப்பையும் மிக ஆழமாக பின்பற்ற வேண்டும் என்பதோடு உலமாக்களுடைய அறிவுரையை, அவர்களுடைய தெளிவுரையை, அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்களை முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்பது இந்திய அரசியல் சாசனம் இருக்கிறது. இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஜனநாயக முறைதான். உலமாக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறீர்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய 40 மாணவர்கள் உள்ள அவருடைய மதரசாவிலே 39 மாணவர்கள் இருந்தாலும் 40வது மாணவரையும் வரவழைத்து அவரையும் அந்த ஒரு கருத்துக்கு அவரையும் இணங்க வைத்துத்தான் ஒரு முடிவு அறிவிப்பார்கள் என்று வரலாற்றிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆக மாணவர்கள் 40 பேர் இருந்தாலும் 39 பேர் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர் மட்டும் அதற்கு
மாற்றமான கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரையும் சரி செய்து இந்த 39 மாணவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு உடன்படக்கூடியவராக ஆக்கி அந்த 40 பேரும் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய ஒரு முறையை தான் அவ்வணி பரவத்துறை அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆக மாணவர்களாகட்டும் அறிஞர்களாகட்டும் எல்லாம் கலந்து பேசி ஒட்டுமொத்தமான ஒரு கருத்தை வெளியிடக்கூடிய அதனை முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் தான் இஸ்லாமிய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் முஸ்லிம் லீகிலே நாங்கள் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இது மாதிரியான தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக அரசு அவருடைய முதல்வர் அவர்கள் இந்த ஒரு விருதை எனக்கு வழங்கி பெருமைப்படுத்தியதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்னை பாராட்டுவதை விட எனக்கு இந்த விருதை வழங்கிய தமிழக முதல்வரை பாராட்டுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம் இதுவரைக்கும் 2001 இருந்து 4 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் 5வது ஆளாக என்னை தேர்ந்தெடுத்து இதை கொடுத்திருக்கிறார். தைசால் தமிழர், டிஸ்டிங்விஷ்டு தமிழர் அப்படின்னு டிஸ்டிங்விஷ்டு தமிழர். அவர் தமிழ் பண்பாடு தமிழ் இதனுடைய சிறப்புகளை பற்றி அவர் அந்த சைட்டேஷன் எழுதி கொடுத்துக்கிறார். ஏன் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த தைசால் தமிழர் விருதை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று அந்த சைட்டேஷன்ல அவர் சொல்லும் போது இவர் சமுதாயத்துக்காக வேண்டி சேவை செய்கிறார், தமிழுக்காக வேண்டி சேவை செய்கிறார். தமிழருக்கு இஸ்லாம் வந்த மதமா சொந்த மதமா என்று பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து பல கண்டுபிடிப்புகளை அவர் செய்திருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்த தைசால் தமிழர் விருது வழங்கப்படுகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இதுல முக்கியமான என்னன்னா அவங்க நினைக்கிற மாதிரி தைசால் தமிழர் தைசால் தமிழர் என்னன்னு விளக்கணும்னா இப்போ எனக்கு கொடுத்திருக்க தைசால் தமிழர் அந்த விருது அந்த டிஸ்டிங்விஷ்டு தமிழர் என்ற அந்த விருது அவங்க கொடுத்திருக்கிற சைட்டேஷன் படி நான் செய்த ஆராய்ச்சிக்கு ஒரு மரியாதை தருவதாக நினைத்துக் கொண்டுதான் கொடுத்திருக்கிறோம். அந்த ஆராய்ச்சியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் தமிழ்நாட்டில் இது புறச்சமயம். இஸ்லாம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அகச்சமயம் கிடையாது, புறச்சமயம், இது வெளிச்சமயம் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த நாட்டில் தோன்றியதுதான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாரும் ஊர், யாவரும் கேளியர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவங்கள் இந்த தமிழகத்திலே காலாகாலத்துக்கு வேரூன்றி இருந்தவை. அந்த ஒரே ஆண்டவன் தான் என்ற தத்துவம் உலகமெல்லாம் பரவிருக்கு. இதைத்தான் தெரியக்க அவர்கள் ஆண்டவன் ஒருவன் என்னும் அரபிய நாட்டிலே தோன்றி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபினை வாழச் செய்த முகமது நபியை போட்டி இந்த ஆண்டவன் ஒருவன் என்கிற மரபு அதனை வாழச் செய்த நபியை போட்டி என்றுதான் அவர் பாடினார். ஆக இறைவன் பல அல்ல ஒன்றுதான் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே தமிழ் மண்ணில் உள்ள அனைவரும் அதை பாராட்டி வந்திருக்கிறார்கள். அதனை நினைவுறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எனக்கு விருது வழங்கியது அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பாரம்பரியமான வரலாறு எல்லாம் இங்கே தமிழ் மொழியிலிருந்து வெளியே வந்ததுதான் என்பதை நினைவுறுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். இதையெல்லாம் உள்வாங்கித்தான் இந்த விருதை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆக விருது பெற்றதற்காக எனக்கு வாழ்த்து சொல்லி துவா பண்ணக்கூடிய பெருமைக்குரிய உலமாக்களும் ஜமாத்துடைய நிர்வாகிகளும் ஆலிம் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் இந்த விருதை வழங்கி பாராட்டி நமக்கு சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பளித்த அரசுக்கும் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய பெருங்கருணை கொண்டு எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய
அருளை கொண்டு உலமாக்களுடைய சங்கைக்குரிய உலமாக்கள் சொல்லக்கூடிய வழியில் நாம் செல்வோம். வருகிற வருங்காலத்தில் எல்லா சிறப்புகளையும் வெல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தையை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.